ரேடியோ 90 தமிழோடு நாம் சங்கமிக்கின்றோம். இன்றைய நாள் பொழுதின் 2வது மணிப்பொழுதுக்குள் நுழைந்து கொள்கிறோம். தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நம்மோடு திரு யோகரட்னம் அவர்கள் தரப்போகின்ற சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய தினத்துக்கான தகவல் சாலை. உறவுகளை இணைத்தவாறு இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளப் போகிறோம். உங்களையும் இணைத்தபடி உற்சாகமான வணக்கம் திரு யோகரட்னம் அவர்களே, வாருங்கள். உற்சாகமான வணக்கம் திருநடம் அவர்களே. அதே போன்று அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். அதாவது இரவு 10 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த தகவல் சாலை பொதுவாக பிரயோசனமான பல தகவல்கள் அடங்கியிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வருகிறோம். வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் இந்த நிகழ்வு மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் மீள் ஒலிபரப்பாகும் என்பதை இந்த நிகழ்ச்சி குறிப்பிட விரும்புகின்றோம். பொதுவாக ஒரு திங்கட்கிழமை ஒளிபரப்பமாகும் அந்த நிகழ்வு மறுநாள் செவ்வாய்க்கிழமை மீண்டும் தேவை கருதி ஒளிபரப்பாகிறது. ஆகவே அது அடுத்த நாள் செய்தி அல்ல, முதல் நாள் செய்தி மீண்டும் தேவை கருதி ஒளிபரப்படுகிறது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இந்த இடத்தில் நீங்கள் இறுதியாக ஒரு கேள்வி ஒன்றை கேட்டீர்கள். இந்த விளையாட்டு செய்திகள் பற்றி யாராவது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை பற்றி கதைக்கு நான் 2 வாரமா அதை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் சரியான விளையாட்டு செய்திகளை தொகுப்பதற்கு உண்மையில் நேரமில்லை, இருந்தாலும் ஆர்வம் இருந்தது. நீங்கள் இன்று குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த வாரம் இந்த விளையாட்டு என்பது எல்லா திரும்பும் திசையெல்லாம் விளையாட்டாகவே இருந்தது. ஆகவே அதை நிச்சயமாக பலர் அவதானித்திருப்பார்கள், அவதானிக்க தவறியர் கூட. உதாரணமாக நேற்று நடைபெற்ற அந்த டென்னிஸ் மேட்சை கொஞ்ச நேரம் என்னால் பார்க்க முடியாது, வெளியில் செல்ல வேண்டிய நிலை கூடியிருந்தது. இப்படி பலருக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே அவர்களையும் மனதில் கொண்டு சில விளையாட்டு செய்திகளையே முன்கூட்டியே தந்து கொண்டு வளமையான பிரித்தானிய செய்தி செல்லலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த ரீதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற டென்னிஸ் மேட்ச், விம்பிள்டனுடைய ஆண்களுக்கான தனி போட்டி என்பது மிக 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 சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த சுவாரஸ்யம் எப்படி அமைந்தது என்றால், பொதுவாக ஒரு டென்னிஸ் மேட்சை பார்க்கும் பொழுது 2 பேர் ஆடுவார்கள், மூர்க்கமாக ஒருவருக்கு எதிராக மற்றவர் ஆடுவார். விளையாட்டில் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இங்கே அருமையான ஒரு காட்சி ஒன்று நாங்கள் காண கிடைத்தது. இந்த 2 வீரர்களும் இந்த டென்னிஸ் கோர்ட் தவிர எப்படி நண்பர்களாய் இருந்தார்கள் என்றும் அவருடைய உரை, அந்த வெற்றி உரையின் போது அதை அவர்கள் கூறிய விதம் கேட்கும் பொழுது மெய் செலுக்கக்கூடிய இருந்தது. வெல்வது தோற்பது என்பது அது 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 ஒரு வேறு விடயம். ஆனால் நாங்கள் உண்மையில் எப்படி எங்களுக்குள் என்ன ஒற்றுமை புரிந்துணர்வு வைத்திருக்கிறோம் என்றதையும் அவர்கள் கதைத்த விதம், ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்ததும், இறுதியில் அவர்கள் சென்று ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்ட அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது இது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இதில் ஜெனிக் சினர் என்பவர் இத்தாலியை சேர்ந்தவர். இவர்தான் தற்போது டென்னிஸ் விளையாட்டில் முதலாவது இடத்தில் நிற்பவர். அவருக்கு அடுத்த இடத்தில் நிற்பவர் ஸ்பெயினை சேர்ந்தவர் கார்லோஸ் அல்கத்ரஸ் என்பவர். அல்கத்ராஸ் அவருடைய பெயர். ஆனால் கடந்த மாதம் பிரான்சில் நடைபெற்ற ரொலாங் காரோஸ் போட்டியில் இந்த இருவருக்கும் இடையிலான போட்டி உண்மையில் கடும் போட்டியாகி டென்னிஸ் சரித்திரத்தில் 5 மணித்தியாலம் 29 நிமிடங்கள் ஒரு டென்னிஸ் மேட்ச் நடந்தது என்றால் அது பாரிஸில் நடைபெற்ற ரொலாங் காரோஸ் தான். அங்கே இந்த அல்கத்ராஸ் முதலாவதாக இந்த சினரை வென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த விளையாட்டின் போது நடைபெற்ற அந்த உரையாடல்கள் அல்லது கொமெண்ட்ரி என்று சொல்லுவோம், நேர்முக வர்ணனையில் கூட இந்த பாரிஸ் விளையாட்டை ஒப்பிட்டு கதைக்காமல் யாருமே செல்லவில்லை. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி ஒரு படிக்கட்டாக அமைந்துள்ளது. டென்னிஸ் என்றால் எப்படி இருக்கும் என்றால் 2025ஆம் ஆண்டு பிரான்சில் உள்ள ரொலாங் காரோஸில் நடைபெற்ற அந்த டென்னிஸ் ஓடு முன் பின் என்று ஒப்பிடும் அளவுக்கு அந்த காட்சி இருந்தது. எத்தனை பேர் பார்த்தீர்களோ தெரியவில்லை. பார்த்தவர்கள் இதே மாதிரி என்னை போன்று ஒரு வித மகிழ்ச்சியை கொண்டிருப்பீர்கள். இதில் இந்த நேரம் பலருடைய கருத்தை நான் கேட்க விரும்புகின்றேன். அதே போன்று ஃபுட்பால் இன்னொரு விளையாட்டு, ஃபுட்பாலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. யூரோப் நாடுகளுக்கான போட்டியில் பெண்கள் இப்பொழுது பல மோசமாக ஒரு நாட்டை அடித்துக் கொண்டிருக்கால். நேற்று நாங்கள் பார்த்தபோது இங்கிலாந்துக்கும் வேல்ஸுக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியின் போது இங்கிலாந்து 6 கோல்களையும் போட்டு வேல்ஸ் 1 போட்டது. அதே போன்று நேற்று பிரான்சுக்கும் இன்னொரு நாட்டுக்கு நடந்ததில்லை, பிரான்ஸ் 4-2 என்று
திரும்பும் பக்கமெல்லாம் விளையாட்டாக இருந்தது. அவற்றை குறித்து வைத்து சொல்லவே முடியாத அளவுக்கு வேகமாக போய்க் கொண்டிருந்தது. அதே நேரம் இப்பொழுது டூர் டு பிரான்ஸ் என்பது சைக்கிள் ஓட்டம், உலக புகழ்பெற்ற சைக்கிள் ஓட்ட போட்டி. டூர் டு பிரான்ஸ், பிரான்ஸை சுற்றி வரும் அந்த ஓட்டம். அது இப்பொழுது பிரான்சுக்குள் நிற்பதில்லை, அருகில் உள்ள நாடுகளின் ஊடாக செல்வது. இது கூட ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு போட்டி. இது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அந்த போட்டியில் முதலாவது இடம் பெறும் பொழுது அவர்களுக்கு மஞ்சள் நிறத்திலான ஒரு ஜேர்சி கொடுப்பார்கள். ஜெலோ மையோ ஜோன் என்று பிரெஞ்சில் கூறுவார்கள். ஆனால் இறுதியாக இந்த மாதம் 24ஆம் தேதி அது இறுதியாக பரிசை வந்தடையும் பொழுது அதில் வெற்றி பெறுவதற்கு பெருந்தொகையான பணமும் பெரிய ஆரவாரமும் இருக்கும். இது ஒன்று. அதே போன்று இந்த ஃபுட்பாலில் இன்னொன்று, யூரோப் சாம்பியன் என்று பெயர் பெற்ற பாரிஸ் செயின்ட் ஜெர்மன், அதை பாரிஸில் உள்ள பயங்கரமான அந்த உதைபந்தாட்ட கழகம், நேற்று அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உள்ள மாபெரும் திடலில் நடந்த போட்டியில் லண்டனில் உள்ள செல்சி கழகத்தோடு மோதியதில் செல்சி 3 கோல்களை போட்டு ஐரோப்பிய சாம்பியனான பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் 0 கோல்களை போட்டது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இது ஐரோப்பாவில் நடக்கிறதா அல்லது அமெரிக்காவில் நடக்கிறதா என்ற ஆச்சரியம் இருந்தது. காரணம், அமெரிக்காவில் ஐரோப்பிய விளையாட்டுக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கிறது என்பதை இப்பொழுது நேரடியாக பார்க்கக்கூடிய இருந்தது. இதே போன்று பல விளையாட்டுகள் இப்பொழுது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கூறியது போது இளைஞர்கள் இதை தொகுத்து கிரிக்கெட்டுக்கு ஒருவர் அல்லது ஃபுட்பாலுக்கு ஒருவர், டென்னிஸ் அடிக்கடி நடப்பதில்லை, மிக குறுகிய காலத்துக்கு நடந்து முடிந்துவிடும். ஆகவே இப்படியான தொகுத்து தருவது நல்லது என்று கூறிக்கொண்டு நாங்கள் வளமையான எமது பிரித்தானிய செயலுக்குள்றங்கோ உங்களுடைய அந்த கருத்தையும் கேட்டுக்கொண்டு நடாமுவோம். ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் இந்த ஐரோப்பிய ஊடக பரப்பில் ஈவன் யூடியூபோ சமூக வலைதளங்களில் உட்பட வானொலி தொலைக்காட்சிகளில் எம்மவருடைய விளையாட்டுக் கழகங்களின் பகிர்வுகள் இல்லை. இப்போ மற்ற செய்திகள் நீங்கள் சொன்னதை போல தமிழாக்கத்தில் செய்வது மிகச் சிறப்பாக இருக்கும். அது ஐரோப்பிய சுற்றுக்கிண்ணங்கள் மற்றும் முக்கியமான போட்டிகளுடைய விளைவுகள் சொல்வதும், குறிப்பாக அடுத்த கட்டமாக தமிழ் பரப்பில் இடம்பெறுகின்ற நிறைய லீக்ஸ், நிறைய டூர்னமெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே நடக்கிறது. அதில் ஐரோப்பா தழுவிய ரீதியில் கூட இப்போது வல்வை ப்ளூஸ் நடத்திய சுற்றுக்கிண்ணத்தில் நோர்வே, நெதர்லாந்து, ஜெர்மனியில், பிரான்சில் இருந்தெல்லாம் அணிகள் வந்து விளையாடி சென்றிருந்தார்கள். 25க்கும் மேற்பட்ட அணிகள். இப்போ இவற்றின் செய்திகள் எல்லாம் தொகுக்க முடியாமல் இருக்கிறோம். இது ஒரு குறைபாடு. ஆகவே நாங்கள் அது பகிரங்கமாகவே காற்றலையில் சொல்லி அது தொடர்பான தொகுக்க விரும்புவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்போம். அதே போல நீங்கள் கொண்டு வருகிற இந்த செய்தி என்று சொன்னதை போல அதுவும் நிச்சயமாக சுவை மிகுந்ததாக இருக்கும். தொடர்வோம். நன்றி. இது இளைஞர்களுக்கு தட்டி கொடுப்பா இந்த செய்தி இருக்கட்டும். ஏனென்றால் அவர்கள் தான் கூடுதலாக ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவர்கள். ஆகவே எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்தந்த நாட்டு செய்திகளை தொகுத்து ஒரு இடமாக அனுப்பும் பொழுது அதை தொகுத்து நீங்களோ அல்லது நாங்களோ வழங்குவோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நேற்று நடைபெற்ற, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஒரு சிறிய விமான விபத்தொன்று சவுத் இந்தியன் ஏர்போர்ட்டில் நடைபெற்ற சிறிய விமான விபத்தில், அது ஒரு சிறிய ரக விமானம். அது இங்கிலாந்துக்கும் ஹொலந்துக்கும் இடையிலான சேவையை நடத்தி கொண்டிருந்த அந்த டச் கம்பெனியினுடைய செயூஸ் என்ற ஒரு சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 4 பேர் அங்கு அதில் பயணம் 4 பேருமே உயிரிழந்தது முக்கியமான செய்தியாக காணப்பட்டது. அந்த சிறிய விமானம் என்றாலும் அது தீயூட்டி எரிபட்ட காட்சியை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு ஞாபகத்தை கொடுத்தது. ஏர் இந்தியா விமானத்தில் நடைபெற்ற ஒரு விபத்தை பலருக்கு ஞாபகப்படுத்தியதாக இருந்தது. இது ஒரு இறுதியாக நடைபெற்ற மிகப்பெரிய விபத்து. அது டச் கம்பெனியாக இருந்தாலும் நடைபெற்றது பிரித்தானியாவில் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று முக்கியமான விடயம், இப்பொழுது இந்த டாக்டர்மார், எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் வேலை நிறுத்தத்தில் குதிக்க இருக்கிறார்கள். இந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 5 நாட்களுக்கு வேலை நிறுத்தத்தில் குதிக்க இருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எங்களுக்கு அரசியலில் ஞாபகம் உண்டு. கடந்த 14 வருடங்களாக இந்த வைத்தியர்கள் அல்லது தாதிகள் வேலை நிறுத்தம் என்று செய்து வைத்தியசாலையில் பட்ட அல்லூல கல்லூலங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வந்திருந்தோம். அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த லேபர் கட்சி ஓரளவுக்கு இந்த விடயத்தை நாங்கள் ஓரளவுக்கு முடிவு கொண்டு வருவோம் என்று பிரச்சாரங்கள் செய்து கொண்டு அவர்கள் வந்த வேகத்திலே அவர்களுக்கு ஒரு சம்பள உயர்வை கொடுத்து விட்டார்கள்.
இதனால் அப்பொழுது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட அந்த வைத்தியர்கள், அதாவது ஜூனியர் டாக்டர்ஸ் என்று முன்பு கூறுவதை இப்ப அந்த பெயர் மாற்றம் வந்துள்ள இந்த நேரத்தில் இதையும் கவனிக்கத்தக்கது. ரெசிடென்ட் டாக்டர்ஸ் என்று வருகிறது, வைத்தியசாலையில் தங்கியிருக்கும் வைத்தியர்கள் என்பது. ஆனால் உண்மையில் அவர்கள் ஜூனியர் டாக்டர்ஸ் என்று இடைத்தர இடைத்தரப்பட்ட வைத்தியர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு ஏற்கனவே இவர்கள் பதவிக்கு வந்தவுடன் கொடுத்த 4.5 புள்ளி உயர்வை அடுத்து இப்பொழுது மீண்டும் தங்களுக்கு உயர்வு வேணும் என்று கேட்கும் பொழுது அரசாங்கம் 4% அதிகரிப்பை வழங்க உள்ளது. ஆனால் இது காணாது என்று பழையபடி தங்களுக்கு 29%, 29.8% சம்பள உயர்வு தர வேணும் என்று இந்த வைத்தியர்கள் போரிட்டு வருவது ஒரு கவலைக்குரிய விடயம். இன்று நாளை இது தீர்க்கப்படும் விடயம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் 25 ஜூலை மாதம் 25 பேச்சுவார்த்தைகள் சரிவராத கட்டத்தில் மீண்டும் வைத்தியசாலைகளில் ஒரு அல்லோலகல்லமான நிலை காணப்படும் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் சென்ற வாரம் நடைபெற்ற முக்கியமான அரசியல் நிகழ்ச்சிகள், அது நாங்கள் கடந்த வாரம் அடுத்த வாரம் நடைபெறும் என்று கூறியிருந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கடந்த வாரம் பார்க்கக்கூடிய இருந்தது. சரித்திர முக்கியம் வாய்ந்த நிகழ்ச்சி என்று கூட கூறலாம். பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் நடைபெற்ற அரச முறையிலான பயணம், பிரெஞ்சு அதிபருடைய அரச முறையிலான 3 நாள் விஜயம், அது பலராலும் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டது. ஆனால் பல நல்ல விடயங்களை இந்த விஜயம் ஏற்படுத்தியுள்ளது. ஒன்று, 2 நாடுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு தட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம், இந்த பிரெக்சிட் என்ற ஒரு விவகாரம் வந்த பொழுது இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி அல்லது ஒரு போட்டி மனப்பான்மை, நீ பெரிது நான் பெரிது என்ற ஒரு நிலை வளர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் இனி வாரம் 3 நாட்களுக்கு பிரெஞ்சு அதிபர் இங்கே வந்து அது ஒன்டோன் கோடியால் என்ற ஒரு பிரெஞ்சு வார்த்தை இருக்கிற 120 வருடங்களுக்கு மேலாக இந்த 2 நாட்டுக்கிடையிலும் உள்ள அந்த நட்பை நாங்கள் பேணுவோம் என்பது அந்த அடிப்படையில் வந்த பொழுது பல விதமான விடயங்கள் இங்கே பரிமாறப்பட்டன. 2 நாடுகளும் சேர்ந்து என்னென்ன நல்ல விடயங்கள் செய்யலாம் என்பொழுது மிக முக்கியமானது, இப்பொழுது உள்ள உலக அரசியலில் நடக்க போகும் விபத்துக்கள் அல்லது போர்கள் போன்ற விடயங்களை நாங்கள் இனிமேல் இன்னொருவர் வந்து எங்களுக்கு உதவி செய்வார் என்று இருக்காமல் நாங்களே எங்களை பாதுகாக்க தயார் பண்ணணும் என்று ஒரு முக்கியமான முடிவை இந்த 2 நாடுகளும் எடுத்துக்கொண்டது மிக முக்கியம். அதிலும் இன்னொரு விடயம் குறிப்பிடத்தக்கது, இந்த நியூக்ளியர் பவர் என்று கூறுவோம், என்ன அணுசக்தியில் ஆன ஆயுதங்களை கொண்ட நாடுகளில் அதாவது ஐரோப்பாவில் 2 நாடுகள் தான் உண்டு. ஒன்று பிரான்ஸ், மற்றது இங்கிலாந்து. ஆகவே இந்த 2 நாடுகளிடையே தான் இந்த ஆயுதங்கள் இருப்பதனால் இவற்றை எந்த முறையில் கையாள வேண்டும் என்ற விடயத்தில் ஒரு ஒற்றுமைக்கும் வந்துள்ளார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். 2வது, பாதுகாப்பு விடயத்தில் பொதுவாக ஐரோப்பிய பாதுகாப்பு விடயத்தில் இவர்கள் எப்படி ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றும், மற்றது புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பவற்றில் மிக 2 நாடுகளும் ஒன்றாக இருக்கணும் என்று முக்கியமான விடயங்கள் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால். அடுத்ததாக இவருடைய பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான விடயம், இவர்களுக்கு எப்படியான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனை கூட நாங்கள் நேரடியாக தொலைக்காட்சியில் பார்த்தோம். எல்லா நாட்டிலும் அதை பார்த்தார்களோ தெரியவில்லை. அரச முறையிலான வரவேற்பன் பொழுது இங்கே வின்சர் மாளிகையில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதே நேரம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் 17 வருடங்களுக்கு பின்பு ஒரு பிரெஞ்சு ஜனாதிபதி வந்ததும் பாராளுமன்றத்தை உரையாற்றியது என்பது மிக முக்கியமான நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. அந்த உரை கூட மிக அழகாக இருந்தது. அதை பெரும்பாலும் மேக்ரோன் அவர்கள் ஆங்கிலத்திலே கதைத்ததும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. பொதுவாக அங்கே அந்த வருபவர்கள் யாரும் அவ்வளவு அழகாக ஆங்கிலத்தில் பேசுவதில்லை, மொழிபெயர்ப்பு தான் கொடுக்கப்படும். ஆனால் இந்த முறை அதை ஓரளவுக்கு நல்ல முறையில் செய்திருந்தா இது ஒன்று. மற்றது அவர்களிடையே அந்த பாடி லாங்குவேஜ் என்று கூறுவோம், அந்த உடல் சம்பந்தமான அந்த அசைவுகளில் இருந்து அவருடைய இறுக்கம் எப்படி இருந்தது. ஆனால் இன்னொரு மிக முக்கியமான விடயம், இந்த ஸ்மால் போட் என்று கூறுவோம், சிறிய படகுகளில் பிரான்சுக்கு கூட பிரித்தானியாவுக்கு வந்து இறங்கும் ஆயிரக்கணக்கான அகதி தஞ்சம் கோருவதனால் 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு முருக நிலை ஏற்படுகிறது. உண்மையில் நாடுகளுக்கிடையே இல்லை, இங்கு உள்ள அரசியல் கட்சிகள் இதனை ஒரு சாட்டாக வைத்து 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றன. உதாரணமாக
ரிஃபார்ம் கட்சி, நைஜல் ஃபராஜனுடைய கட்சி தினசரி கடற்கரையிலேயே அவர் தூங்குவர் போல் அங்கே இருந்து கொண்டு இத்தனை படகு வருது, இத்தனை பேர் வருகிறது என்று தினசரி கூடிக்கொண்டு இருப்பார்கள். அதே போன்று இங்கு உள்ள சில ஊடகங்கள் கூட இதனை ஒரு முக்கிய செய்தியா, தினசரி இதை பற்றி கதைக்காத ஊடகங்களே இல்லை என்ற அளவுக்கு சில ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த உருவேற்றுவது போல் மக்களுக்கு வெளிநாட்டார் வருகிறார்கள், பிரான்ஸ் தான் விடுகிறது, பிரான்சுக்கு இவ்வளவு ஆசை கொடுத்து மேன் விடுகிறார் என்று அந்த பிரான்சுக்கு எதிரான ஒரு மனநிலையை கிளப்பியிருந்தார்கள். இந்த நேரம் இப்பொழுது ஓரளவுக்கு ரெண்டு நாடும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறது. ஒன்று, இன்று நாளை இல்லை, உடனடியாக நடப்பதில்லை, அடுத்தடுத்த சில வாரங்களில் சில முடிவுகள் எடுக்கப்படும். அந்த நேரத்தில் இங்கே வருபவர்கள் சிலர் திருப்பி அனுப்பப்படுவார்கள். அதே நேரம் இந்த ஒன் இன் ஒன் அவுட் என்ற ஒரு வார்த்தை இங்கே பாவிக்கப்பட்டது. ஒன்று வந்தால் ஒன்று போவது என்ற மாதிரி. உண்மையில் அது ஒன்றுக்கு ஒன்றல்ல. அதாவது பிரித்தானியாவை நோக்கி வருபவர்கள் அவர்கள் உண்மையிலே பிரித்தானியாவில் அவர்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் இருந்தால் அவர்கள் முறைப்படி அங்கே விண்ணப்பித்து சட்டப்படி இந்த நாட்டுக்கு வர வேண்டும். ஆனால் முறையற்ற முறையில் இங்கே வந்தவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்பட்டு மீண்டும் அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள், பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட போகின்றார்கள். அங்கிருந்து வருபவர்களுக்கு இன்னொரு எச்சரிக்கை, இதுவரை நீங்கள் இந்த படகுகளில் கள்ளமான முறையில் வர முயற்சி செய்திருந்தால் அடுத்த முறை உங்களுக்கு அந்த விசா மூலம் வார உரிமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அவை அந்த முறையில் நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் இப்படியான முறைகளில் கையாள வேண்டாம் என்ற ஒரு மறைமுகமான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இது அரசியல் ரீதியாக இவர் எடுக்கப்பட்ட இது பைலட் ஸ்கீம் என்போம், ஒரு பரீட்சாத்த முயற்சி தான். இதுதான் எடுத்த முடிவு அல்ல. ஆனால் இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில் எப்படியும் குரோதத்தை வளர்க்க வேணும் என்ற பத்திரிகைகள் தொடர்ந்து அதை விமர்சித்து கொண்டே வருகின்றன. அதில் ஒன் இன் ஒன் அவுட் என்பதற்கு இன்றைய ஒரு பத்திரிகை ஒன் இன் ஒன் டவுட் என்று, அதை ஒன்று வந்தால் ஒன்று போகாது, இது உண்மையிலே சந்தேகத்துக்குரியதான் என்று தலையங்கங்களை கொடுப்பதும். அதே நேரம் இந்த கடந்த அரசாங்கம், டோரி அரசாங்கம் இருக்கும் பொழுது அகதிகளை ருவண்டா என்ற நாட்டுக்கு திருப்பி அனுப்ப இருந்த விடயங்களை நாங்கள் எமது வானொலி தொலைக்காட்சியில் பல தடவை கதைத்திருந்தோம். அது சரியாக நடைபெற முடியாத ஒரு கட்டத்தில் அது ஒரு கெமிக்ஸ், அது ஒரு சுமார் கண்துடைப்பு என்று இப்போதைய பிரதமர் முன்பு கூறிக்கொண்டு வந்ததை தற்போதைய எதிர்கட்சி பாதுகாப்பு அமைச்சர் இப்பொழுது இவர்கள் இந்த ஒருவரை இங்கே எடுத்து மற்றவர்களை திருப்பி அனுப்புறது என்ற கூட ஒரு ஜிமிக், இதுவும் ஒரு கண்துடைப்பு விளையாட்டு என்று அதே வசனத்தை கூறிக்கொண்டு வருகிறார். ஆகவே இந்த விடயத்தில் இவர்கள் கடைபிடித்த முறைப்படி வாரத்துக்கு 50 பேர் இங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட இருக்குள்ளார்கள். ஆகவே அவர்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தால் ஒரு 17,000 பேரைத்தான் இவர்கள் அனுப்பலாம், மிச்சம் பேர் அனுப்புகிறோம் என்று கேள்வி இருக்கிறார்கள். நாங்கள் அந்த விடயத்தை கூடுதலான நேரத்தை கொடுக்காமல் முக்கியமான அந்த விடயத்தோடு நிறுத்திக் கொள்வோம். இதில் அக்கறை உள்ளவர்கள் திரும்பி அதை பற்றி எடுத்து வரலாம். அடுத்த முக்கியமான நிகழ்ச்சி, இந்த சென்ற வாரம் நாங்கள் கதைத்திருந்தோம், உதைபந்தாட்ட வீரர், போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த உதைபந்தாட்ட வீரர் அங்கே கார் விபத்தில் கொல்லப்பட்டதும் அதற்காக போர்த்துக்கல், ஸ்பெயின், மற்றது இங்கே பிரித்தானியாவில் நடைபெற்ற அந்த ஜட்டோ என்பவருடைய மரண சம்பந்தமான அஞ்சலிகள் நடைபெற்றது. ஆனால் நேற்றைய தினம் லிவர்பூல் அந்த கழகம் அவருக்கு விசேடமான ஒரு மரியாதையை செலுத்தி நேற்றைய தினம் அந்த முதலாவது அவர் இறந்த பின் நடந்த முதலாவது மேட்ச் என்ற ரீதியில் அவருக்கு பெரிய அளவு வரவேற்பு, அதாவது அனுதாபம் செலுவித்து அந்த உதைபந்தாட்ட நட வந்தது ஒரு மனதை உருக்கும் நிகழ்ச்சியாக இருந்தது. போர்த்துக்கல் விளையாட்டு, அவருடைய ஃபேமிலி நேம் ஜோட்டோ என்பவர். அதே நேரம் லிவர்பூல் என்று நாங்கள் கதைக்கும் பொழுது இப்போ லிவர்பூலை பற்றி இன்னொரு விடயத்துக்காக கதைக்க வேணும், அதையும் சேர்த்து கதைக்கலாம் நினைக்கிறேன். இந்த நாங்கள் சின்னம்மை என்று கூறுவோம், மீசில்ஸ் என்று கூறுவோம், இதை பற்றி நாங்கள் எமது நாடுகளில் அவ்வப்போது கதைத்தோம். ஆனால் மேற்கு நாடுகள் இதை பற்றி பெரிதாக கதைப்பதில்லை. ஆனால் இப்பொழுது பிரித்தானியாவில், அது குறிப்பாக லிவர்பூல் பகுதியில் இந்த சின்னம்மை என்ற நோய் மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அது குறிப்பாக ஒரு குழந்தை ஒன்று இறந்தும் விட்டது. அந்த இறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற விவரம் கூட இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உருவாகி, அதே நேரம் இந்த இணையதளங்கள் கான்ட்ரோவர்சியல் தியரிஸ் என்று சொல்லுவோம், மோசமான கருத்துக்களை, தவறான கருத்துக்களை பரப்புவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் என்பதனால் இது விவரங்கள் இன்னும் சரியாக வரவில்லை.
ஆனால் பலர் இப்பொழுது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இது எதற்காக இது என்பதை நாங்கள் நேற்று பார்க்கணும். முன்பெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த 3 கூட்டூசி என்று சொல்லுவோம், பல கூகை கட்டு அது போன்ற வருத்தங்களுக்கான ஊசி போடுவோம். ஆனால் இப்ப சிறிது காலமாக இந்த ஊசி போடுவது என்பதில் பெற்றோருக்கு ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கோவிட்-19 நோயின் போது தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டதும், தடுப்பூசி கொடுக்கப்பட்ட சிலர் வேறு வேறு காரணங்களால் இறந்ததனால் அதனை ஒரு பிழையான முறையாக கருதி இந்த சமூக வலைத்தளங்களில் மிக தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டே வந்தார்கள். இதனால் தான் இறந்தார்கள், இந்த தடுப்பூசி போடக்கூடாது, தடுப்பூசி போடாமல் உயிரோடு இருக்கலாம் என்ற கருத்தை கூறும் பொழுது இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போடுற ஊசி விடயத்திலும் சற்று தயக்கம் காட்டி பலர் போடாத நிலை இருக்கிறது. என்று கூட நாங்கள் அந்த குழந்தைகளுக்கான ஒரு உயர் அதிகாரி கூறியிருந்தார். தங்களுக்குள்ள மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அந்த உண்மையை மறைத்து பொய்யான தகவல்களை, அதாவது ஊசி போட்டால் அவர்களுக்கு இந்த வருத்தம் வரும் அந்த வருத்தம் என்று பொய்யான தகவலை பரப்புபவர்களுக்கு போராடுவதே தங்களுக்கு பெரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது பெற்றோர்களே இந்த விடயத்தில் கவனமாயிருங்கள், உங்களோட குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளை தவறாமல் போட வேண்டும் என்பது இன்னொரு முக்கியமான விடயமாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் செய்தியில் கூறிய போது உலகின் மிகப்பெரிய நாயகன் எமது நாட்டுக்கு வரப்போகிறார் என்ற செய்தியையும் கூறியிருந்தீர்கள். ஆம், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க ஜனாதிபதி, உத்தியோகபூர்வமான விடயத்தை மேற்கொண்டு பிரித்தானியா வருகிறார். நேற்று முன்தினம் வரை அது எப்பொழுது என்று அறிவிக்கப்படவில்லை, வருவார் என்று அறிவிக்கப்பட்டது. இன்று ஓரளவுக்கு செப்டம்பர் மாதம் வருகிறார் என்றும், ஆனால் இங்கே ஒரு முக்கிய விடயத்தை கவனிக்கணும். அவர் வருகிறார், அவருக்குரிய வரவேற்புகள் எந்த அளவு இருக்க போகிறது, உண்மையில் எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றன. அவருடைய இந்த உலகளாவிய அவருடைய கொள்கைகள், குறிப்பாக காசா விடயத்தில் அவருடைய இஸ்ரேலுக்கான கண்மூடித்தனமான ஆதரவு, இதனால் நிச்சயமாக அவர் எதிர்ப்பை சம்பாதிப்பார். அடுத்ததாக, அண்மையில் பிரெஞ்சு ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றியது அது ஒரு கௌரவமாக கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். ஆனால் இந்த முறை இவருக்கு அது வழங்கப்பட மாட்டாது. பலர் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அவர் வருகிற அந்த வாரத்தில் தான் இங்கே பிரித்தானிய உள்ள கட்சிகளுடைய கட்சி மகாநாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கின்றன. மிக முக்கியமான 3-4 கட்சிகளுடைய அந்த மகாநாடுகள் நடைபெறுவதனால் பாராளுமன்றத்துக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவது இந்த வாரத்தில் தவிர்க்கப்படும், செப்டம்பர் மாதத்தில். ஆகவே இவர் யாரோடு உரையாற்றப் போகிறார் என்று பார்த்தால் தனியாக அவர் பேசிவிட்டு போகணும் என்ற நிலை. ஆனால் அவர்களுக்கு அந்த உரையாடும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்று ஓரளவுக்கு இன்றளவில் அது ஊர்ஜிதமாகிவிட்டது. இன்று வெளியான ஒரு பத்திரிகை கருத்து கணிப்பீடு ஒன்று மிக மோசமான முறையில் பொலிட்டீசியன், அதாவது பாராளுமன்றத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு சம்மட்டி அடி விழுந்தது போல் இருக்கிறது இன்று வந்த செய்திகள். பொதுவாக இந்த நாட்டில் மக்கள் ஏறக்குறைய 90% பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் நம்புவதே இல்லை என்று ஒரு பெரிய குண்டொன்றை தூக்கி போட்டார்கள். ஆகவே முதல் ஆரம்பித்தது எங்களுடைய தற்போதைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மீது. ஏறக்குறைய 60% அவருடைய கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் என்று. ஆனால் இதெல்லாம் முடிந்த முடிவென்று நாங்கள் எடுக்க முடியாது. இந்த பத்திரிகை ஊடக கணிப்பீடுகள் யாரால் நடத்தப்படுகிறது, எப்படி நடத்தப்படுகிறது என்பதை எல்லோரும் உள்ளே சென்று பார்க்க முடியாது. ஒரு பொதுவான கருத்து. அந்த இடத்தில் மற்ற கட்சிகளும் கூடவே அடி வாங்கியிருந்தன. இந்த இடத்தில் சிலர் யோசிப்பார்கள், நைஜல் ஃபராஜை விட்டு வைப்பார்களா என்று. இல்லை, இந்த 4 பேர்களுமே அரசியல்வாதி தான், இவர்களை நாங்கள் நம்ப தயாராக இல்லை, இவர்கள் நம்பத்தக்க நிலையிலும் இல்லை என்று. அடுத்ததாக இந்த தொழிற்கட்சி, அதாவது லேபர் கட்சிக்கான சிக்கல்கள் பல தொடர்ந்து வருகின்றன. ஒன்று, முதல் அரசாங்க கொடுப்பனவு விவகாரத்தில் கட்சி உறுப்பினர்களே அரசாங்கத்துக்கு எதிராக கொடி பிடித்து அதனுடைய கொள்கைகளை பின்வாங்க வைத்தார்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை இந்த கொம்பென்சேஷன், அதாவது NHS கொம்பென்சேஷன், அதாவது தேசிய சுகாதார சேவையில் 70-80களில் நடைபெற்ற இந்த குருதி பரிமாற்றத்தின் போது பழுதடைந்த அல்லது நச்சுத்தன்மையான குருதி பலருக்கு கொடுக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர்
இறந்திருக்கிறார்கள். பலர் ஒவ்வொரு வருத்தங்களுக்கு ஆனார்கள். இது 70கள் 80களில் நடைபெற்றது எல்லோருக்கும் தெரியும். இங்கு மட்டுமல்ல பல நாடுகளில் நடந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான காம்பன்சேஷன், அதாவது நஷ்ட ஈடு கொடுப்பது என்பது இப்பொழுது இவர்கள் பதவியில் வரும் பொழுது அவர்கள் கையிலே அதுவும் உள்ளது. பலர் ஏறக்குறைய 400 பேர் வரை தான் இந்த நஷ்ட ஈடு வழங்கப்பட்டது. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இது வழங்கப்படவில்லை. சிலருடைய பெயர்கள் அங்கே இன்னும் சவாசு செய்யப்படவில்லை என்ற செய்தியும் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக இந்த டேக்ஸ், அதாவது வரி உயர்த்தல் விவகாரத்தில் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அண்மையில் அந்த வயோதிபர்களுக்கு அல்லது சம்பளம் குறைந்தவர்களுக்கான அரச கொடுப்பனவுகளை நிறுத்த இவர்கள் முயற்சி செய்த பொழுது அதற்கு எதிரான எதிர்ப்புகள் வந்து பாராளுமன்றத்தில் மீண்டும் வாக்கெடுப்பு வந்த பொழுது அரசாங்கம் அடுத்த முறையும் பின்னோக்கி சென்றது. இந்த நிலையில் எந்த வழியில் இவர்கள் அந்த வரியை கூட்டலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சூட்சுமமாக ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகருக்கான, அதாவது பெரிய லட்சாதிபதிகள் அல்லது கோடீஸ்வரருக்கான வரி என்ற ஒரு வரியை உயர்த்தப் போகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி பல ஊடகங்களில் கேள்விகள் கேட்கும் பொழுது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஒழுங்கான மறுமொழி சொன்னதாக இல்லை. அது ஏறக்குறைய அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அது அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வரும் தலையீடுகள் இது ஒன்றாக எடுத்து பார்க்கலாம். இந்த எதிர்வரும் டாக்டர்களின் இந்த வேலை நிறுத்தமானது பல விதத்தில் நாட்டை மீண்டும் ஒரு ஸ்தம்பித நிலைக்கு ஏற்படுத்த போகிறது என்பதை இந்த நேரத்தில் கவலையோடு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் கொடுக்கும் 4 வீதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எப்படியும் பேச்சுவார்த்தைகள் மூலம் சமாளிப்போம் என்று இருந்த போதும் பிரதமருடைய அலுவலகம் ஒரு திடமான ஒரு முடிவை அறிவித்துள்ளது. இதனை விட நாங்கள் மிக இளக்காரமான எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கப் போவதில்லை என்று, ஆகவே தொடர்ந்து இந்த வேலை நிறுத்தம் நடக்கத்தான் போகிறது என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தி, இந்த டெவலப்பர்ஸ் என்று கூறுவோம், புதிதாக வீடுகளை கட்டுவது, அந்த வீட்டு கட்டடங்களை கட்டுவர்கள், அவர்கள் மீது இந்த முறை ஒரு அம்பொன்று பாய்ந்து உள்ளது. எப்படி என்றால், இவர்களுடைய நடவடிக்கை அவதானிக்கும் அந்த குழு இவர்களுடைய கள்ள விளையாட்டுகளை கண்டுபிடித்து ஒரு 6 அல்லது 7 டெவலப்பர்ஸ் வித்தியாசமான அந்த கம்பெனிகளுக்கு சேர்த்து 100 மில்லியன் பவுண்ட்கள் அபராதம் விதித்துள்ளது. காரணம் என்னவென்றால், இந்த மிக முக்கியமான தகவல்கள், அந்த விலைகளை எப்படி நிர்ணயிப்பது என்ற விடயத்தில் இந்த கழகங்கள் ஒவ்வொரு கம்பெனிகளாக இருந்தாலும் தங்களுக்குள் இந்த சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ், உண்மையில் வெளியில் வரக்கூடாத சில தகவல்களை தங்களுக்குள் பரிமாறி, உதாரணமாக கூறுவதாக ஒருவர் சொல்லி, இது 3 லட்சம் என்றால் நீ ஏன் 3 லட்சத்துக்கு கொடுக்கிறாய், ஏன் 3,15,000 கொடுக்க கூடாதா, மற்றவர் இல்லை 20 கொடுக்க கூடாது என்று தங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்தை செய்து அந்த விலையை எப்பொழுதும் ஒரு உயரத்தில் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இதற்கு இப்பொழுது அவர்களுக்கு 100 மில்லியன் பவுண்ட்கள் அபராதம் விதித்தாலும் தாங்கள் எந்த தவறு செய்யவில்லை என்று சொன்னாலும் அதற்கான கட்டணத்தை ஒரு கட்டியே தீர வேணும் என்பது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விடயமாக கருதலாம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், திங்கட்கிழமைகளில் நடைபெறும் இந்த தகவல் சேனலுடைய மறு ஒலிபரப்பு, அதைத் தொடர்ந்து வரும் செவ்வாய்க்கிழமைகள் மீண்டும் மற்றவர்கள் கேட்கலாம் என்பதற்காக அதை ஞாபகப்படுத்துகின்றோம். அடுத்ததாக இந்த நாட்டில் உள்ள பத்திரிகைகள் அல்லது வானொலிகள் அல்லது தொலைக்காட்சிகளில் சில முக்கியமான விடயங்கள் நடைபெற்றாலும் நாங்கள் அவற்றை பெரிதில் கவனிப்பதில்லை. அண்மையில் நான் பார்த்த ஒரு நிகழ்வு, இது புதிய நிகழ்வு அல்ல, இருந்தாலும் ITV1 என்ற தொலைக்காட்சியில் ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி சென்று கொண்டிருந்து இத்தனை காலம் நாங்கள் அதை தவறவிட்டோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த விடயத்தில் அக்கறை உள்ளவர்கள் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியினுடைய தலையங்கம் லாங் லாஸ்ட் ஃபேமிலி, அதாவது பலகாலமாக உறவை இழந்த குடும்பங்கள் என்ற தலையங்கத்தில் born without race, அதாவது பிறந்துள்ளார்கள் ஆனால் எந்த அடிப்படையில் யார் இவர் இங்கு என்ற எந்த அடிப்படையும் இல்லாமல் பிறந்த குடும்பங்களை இந்த பிபிசியினுடைய சில பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் சென்று அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி பிடித்து அவர்கள் இணைக்கிற காட்சியை பார்க்கும் பொழுது சரியான உணர்ச்சி வசப்பட்ட ஒரு காட்சியா இருக்கும். அன்னையில் கூட ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய பெயர் எங்கும் இல்லை, பிரித்தானியாவில் எங்கும் இல்லை.
ஆனால் அவர் ஏதோ ஒரு விடயத்தில் அவர்கள் யாரோ சொன்னார்கள் இவருடைய உறவினராக ஆஸ்திரேலியா இருக்கிறார். அவை குறிப்பிட்ட இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கலாம் என்று ஒரு சந்தேகத்தின் பேரில் அங்கே உள்ள வட்டங்களில் தேடிய பொழுது குறிப்பிட்ட ஒரு நபரை கண்டுபிடித்தார்கள். பின்பு அதை தேடினால் அந்த கதைகளை கூறும் பொழுது மிக கஷ்டமாயிருக்கும். அதாவது ஒரு மகள் இருப்பார், தந்தை யார் என்று தெரியாது. தந்தை இருக்கிறார், தன்னுடைய மகள் எங்கே என்று தெரியாது. அஹ் அண்ணன் இருக்கிறார், தாய் எங்கே என்று தெரியாது, தம்பி எங்கே என்று இப்படியானவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு வரும் அந்த நிகழ்ச்சி இங்கே உள்ள ஐடிவி தொலைக்காட்சி ITV1 என்றத்தில் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய் அல்லது புதன்கிழமை நடைபெறும். விருப்பம் உள்ளவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதே போன்று இந்த மெட்ரோ என்ற சிறிய பத்திரிகை நான் தினசரி பக்கத்தில் ரயில் நிலையம் இருப்பார் எடுத்து பார்ப்பேன். அதில் சில முக்கியமான விடயங்கள் ஒன்று, அந்த எழுதும் விதத்தில் அது செய்தி பிழையா கூட இருந்தால் கூட சில சுவையான தலையங்கங்கள் கொடுப்பார்கள். நான் இப்போது கூறிய நிகழ்ச்சி 1 in 1 out என்ற அது சாதாரணமாக அந்த நிகழ்ச்சிக்கு 1 in 1 doubt ஒரு DOUBT கூட்டிய பொழுது அவர்களுடைய செய்தி என்ன சொல்ல வந்தாலும் அது சொல்லுற முறை ஒரு அழகாக இருக்கிறது. ரெண்டாவது, ஒரு சிறிய கார்ட்டூன் ஒன்று வரும், சின்ன கேலி சித்திரம் போன்று ஒன்று வரைந்திருப்பார்கள். அது மிக பல தடவைகள் சுவையா இருக்கும். இப்பொழுது இங்கே நடக்கும் அரசியல் பிரச்சனையை வைத்து பிரான்சில் இருந்து வரும் கப்பல்களை 2 பேர் வயோதிபர்கள் நின்று பார்க்கிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், நிறைய படகுகள் வருது. ஓ, பெரிய கப்பல்கள் இல்லை, பெரிய கப்பலுக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை, இந்த சின்ன படகுகள் இவ்வளவு வருகிறேன் என்று ஒரு படம் கீறியிருந்தார்கள். ஆகவே விளையாட்டாக கூடி அந்த மக்கள் மனதில் அந்த விதைகளை அவர்கள் விதைச்சு கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் கவனிக்கத்தக்கது. நாங்கள் 2வது பாகத்துக்கு செல்லலாம் நடாமோன். இப்பொழுது உலக செய்திகளுக்கு ரங்கோ உங்களுடைய அடுத்த கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டேன். நிச்சயமாக இந்த இளம் மருத்துவர்கள் ஜூனியர் டாக்டர்ஸ் தானே திரும்பவும். இப்ப அவர்களுக்கு பேர் மாற்றியா, ஜூனியர் டாக்டர் இல்லை, அவர் வந்து ரெசிடென்சியல் டாக்டர்ஸ் அவருக்கு பேர் மாத்தி இருக்கு. ஓ, அது சரி சரி சரி. ஆனால் இப்ப ஒரு இந்த ஆட்சி பொறுப்பேற்கப்பட்டவுடன் விரைவாக தீர்த்து வைக்கப்பட்ட போது நாம் நினைத்திருந்தோம் தொழிற்சங்கங்களுடைய பின்னணியில் தான் முதல் அரசாங்கத்துக்கு நெருக்குவாரங்களை கொடுத்தார்கள் என்றும் அமைதிப்பட்டிருப்பார்கள் என்று. ஆனால் சில நம்பிக்கைகள் அடிப்படையில் வாக்குறுதிகளை நம்பி அவர்கள் ஓமண்டு அதை கைவிட்டு இப்போது மீண்டும் அது திருப்பி வேறுத்தத்துக்கு குறித்திருப்பது தெரிய வருகிறது. அவை அது இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே வேளையில் தொடர்ந்தும் இங்கிலாந்தில் மருத்துவர்களுடைய தேவையும் சேவையும் மீண்டும் மீண்டும் கேள்விக்குறியாக்குவதாகவே படுகிறது. பல நிலைகளில் அவதானிக்க முடிகிறது. தொடர்ந்து அவதானிப்போம் எப்படியாக இதை நடைபெற. இளம் இப்போ குறிப்பாக தமிழ் பேசும் இளம் வைத்தியர்கள், டாக்டர்கள் எல்லாம் படையெடுப்பு, ஜிபி, உடனடியாக ஜிபி எக்ஸாம் முன்பை போல எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் எல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் 5 வருட சுழற்சி முறையில் 5 ஹாஸ்பிட்டல்ஸ் கவர் பண்ணிட்டா அந்த ஜிபி எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். அப்போ நிறைய எங்களுடைய இளம் பிள்ளைகள் எல்லாருமே அந்த ஜிபி ஆகிறதும், அப்படி இல்லாதவர்கள் ஒரு பெரும் குறைபாடோடு வெளியில் சொல்ல முடியாது, ஒரு திருப்தி இல்லை. சம்பளத்தில் அவ்வளவு கூட இப்போ ஒருவர் சும்மா பாடி விட்டார், தன் மகளை விட தான் கடையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அசிஸ்டன்ட் மேனேஜராக கூட உழைக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். தனக்கு 61,000 எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, ஆனால் மகளுக்கு இன்னும் ஒரு 38,000 கூட கிடைக்கவில்லை என்று சொல்லி சொன்னார், 5 ஆண்டுகள் கடந்தும் கூட. ஆகவே இதை யோசிக்கக்கூடியது. சிந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம். அதில் அவர்கள் கூறிய ஒரு கருத்து கூட கவனிக்கத்தக்கது. இந்த RPI என்று நாங்கள் கூறுவோம், அந்த எங்களுடைய அனுவல் இன்கம் எவ்வளவு என்ற அடிப்படையில் வைத்து அந்த ரீதியில் பல இடங்களில் இந்த RPIயை வைத்து கொண்டு அரசாங்கம் பல உதாரணமாக வாக்களிப்பவருடைய வயது அல்லது அவருடைய வேறு பஸ் டிக்கெட் அல்லது ட்ரெயின் டிக்கெட் விலை உயர்த்தும் பொழுது இந்த RPI அடிப்படையில் தான் அவர்களை கூட்டுவார்கள், குறைப்பார்கள். ஆனால் இப்பொழுது தங்களுக்கு தரும் பொழுது இதெல்லாம் அதில் கவனிக்கப்படுது. தங்களுடைய பிரியாண செலவு அதில் வரவில்லை, தங்குமிட செலவு அதில் வரவில்லை என்று அவர்கள் கூறுவதில் நியாயம் இல்லாமலும் இல்லை. ஆனால் இந்த ஸ்ட்ரைக் மூலமாக பாதிக்கப்பட போறது மீண்டும் நோயாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த ரஷ்யா ட்ரம்ப் பல மாற்றங்கள் இப்பொழுது சிறிதாக ஏற்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் கவனிக்கின்றோம். ஒன்று, ரஷ்யா முதலாவதாக இப்பொழுது ஐரோப்பாவில் உள்ள நம்பர் 1 எனிமியாக பார்க்கும் ஒரு நாடு பிரான்ஸாக மாறியுள்ளது. அண்மை காலத்தில் ரஷ்யாவுடைய
பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பிரான்ஸை குறிவைத்து தாக்குவதாக அமைந்துள்ளது. இதனால் இப்பொழுது சற்று மெக்ரோன் அவர்கள் இந்த விடயத்தில் சற்று கூடிய கவனம் எடுத்து இன்று பிரான்சினுடைய தேசிய தினமாகும். உண்மையில் 14 ஜூலை என்பது அங்க ஒரு தேசிய தினம். இன்று முக்கியமான கொண்டாட்டம் நடைபெற்றது நாள் பூராகவும். ஆனால் நேற்றைய தினம் ஒரு நாள் முந்தி மிக முக்கியமான ஒரு உரையை அவர் ஆற்றியிருந்தார். அது யாருக்கென்றால் சகல விதமான படை வீரர்களுக்கு, சகல உயர் அதிகாரிகளுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு, எல்லோருக்கும் எங்களுடைய நாடு எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை பெற்றுக் கொள்கிறது, இன்னும் சில ஆண்டுகளில், அடுத்த சில ஆண்டுகளில் எங்களுடைய நாடு எவ்வளவு மோசமான நிலைக்கு போகிறது, பாதுகாப்பு விடயத்தில் மற்ற நாடுகள் ஒப்பிடும் பொழுது எல்லா விதமான பாதுகாப்பு, நவீன பாதுகாப்பு எங்களுக்கு இருந்தாலும் போதிய அளவு எண்ணிக்கையிலே, ஆகவே வெற்றுக்காக நிச்சயமாக நாங்கள் வரியை உயர்த்த வேண்டும் என்றும் அந்த மக்கள் மனதில் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த உரையை நான் ஏறக்குறைய 40 நிமிடம் 45 நிமிடம் கேட்டுக்கொண்டேன். அது பலருடைய காதுக்குள் மிக இலகுவா வரியை உயர்த்துவது என்பது உடனடியாக எதிர்ப்பை பெறும் ஒரு விடயம். ஆனால் அதை வாழைப்பழத்தில் கொண்டு ஏற்றுவது போல் மிக அழகாக ஏற்றி அவருடைய மனதில் ஒரு இடத்தை அவர் பெற்றதை நேற்று கவனிக்கக்கூடிய இந்த இடத்தில் இப்பொழுது இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரில் இதுவரை நாட்களும் மிக மோசமான, கடந்த ஒரு வாரமாக மோசமான தாக்குதலுக்கு உள்ளாகிறது யுக்ரைன். ட்ரம்ப் அவர்கள் வேறு விவகாரத்தில் தன்னுடைய கவனங்களை செலுத்தும் பொழுது இங்கே வரி விதிப்பது, இங்கே இஸ்ரேலோடு கொண்டாடுவது இருக்கும்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிக மோசமான முறை தாக்குதல் நடத்தியிருந்தார். ஆனாலும் தான் பதவிக்கு வந்த 24 மணித்தியாவது இந்த போரை நிறுத்துவேன் என்று கூறிக்கொண்டு வந்தவர் இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும் 6-7 மாசம் ஆகிவிட்டது. அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு வெக்கக்கேடு, தான் சொன்னது நடக்கவில்லை என்று. ஆனாலும் நேரடியாக புட்டின் அவர்களை எதிர்க்கவோ அவரை பற்றி கண்டனம் சொல்லவோ அவர் மறுத்து கொண்டே வருகிறார். மை ஃப்ரெண்ட் என்று தான் இதுவரையும் கூறிக்கொண்டு வந்தவர். அடுத்ததாக இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றது நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுடைய தாக்குதலுக்கு எதிராக தங்களை தயார் பண்ண நிலையில் வரும் பொழுது திடீரென்று ட்ரம்ப் அவர்கள் இந்த நாடுகளை கைவிட்டார். நேட்டோ நாடுகளில் உள்ளவர்களுக்கு கூறிவிட்டார், நீங்கள் உங்களோட காசிலேயே நீங்கள் ஆயுதங்களை வேண்டுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் தர மாட்டோம் என்று ஆயுதத்தை நிறுத்திவிட்டார். அதே நேரம் அது ரஷ்யாவுக்கு வாசியாக அமைந்து ரஷ்யாவுடைய தாக்குதல்கள் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது நாட்கள் செல்ல செல்ல அவருடைய புட்டின் அவருடைய தாக்குதல்கள் மோசமாக போகும்பொழுது, உலகம் பூரா எதிர்ப்பு வரும் பொழுது இப்பொழுது ட்ரம்ப் அவர்களுக்கு சற்று ஒரு கிழக்கம் வந்துவிட்டது. என்னவென்றால் இப்படியே தொடர்ந்து போனால் மக்களை தன்னை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே இது இந்த இடத்தில் ஒரு பல்த்தி அடிக்கணும் என்று அடித்து விட்டார். பல்த்தி நேற்றைய தினம். எப்படி என்றால் ரஷ்யா போற போக்கு எனக்கு உண்மையில் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. நான் நினைத்த அளவு அவர் நடந்து கொள்ளவில்லை. ஆகவே நான் இப்பொழுது ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை அவருக்கு விடுகிறேன். அடுத்த 50 நாட்களில் இந்த போரை நிறுத்துவதற்கு இவர் முயற்சிக்காவிட்டால் அவர் மீதான வரிகளை நான் வேறு விதமாக விதிப்பேன், 500 வீதமும் விதிப்பேன். அத்தோடு இந்த மற்ற நாடுகள், யுக்ரைனுக்கு ஆதரவாக போரிடும் நாடுகளுக்கு நான் ஆயுதங்களை வழங்குவேன். எப்படி என்றால் தானாக கொடுக்கவில்லை, அந்த ஆயுதங்களுக்கான செலவையும் தான் பொறுக்கவில்லை. ஆனால் நேட்டோ நாடுகள் இப்பொழுது வரியை உயர்த்தி அதற்கான செலவை எடுக்கணும். உதாரணமாக ஜெர்மனி இந்த விவகாரத்தில் தாங்களே காசு கொடுத்து முக்கியமான ஏவுகணைகளை அமெரிக்காவிடம் வாங்கி அதை யுக்ரைனுக்கு கொடுப்பதாக முடிவெடுத்துள்ளார். இந்த மாதிரி நிலையில் உடனடியாக ட்ரம்புக்கு யோசனை வந்துவிட்டது. இவர்கள் எல்லாம் இப்படி ஆயுதங்களை வேண்டி எதிர்க்கும் பொழுது இந்த நேரத்தில் நான் கொடுக்காவிட்டால் தன்னை எல்லோரும் ஒரு மாதிரி காரி துப்புவார்கள் என்று அவர் திடீரென்று இன்று ஒரு பல்த்தி அடித்து விட்டார். 50 நாள் கொடுக்கிறேன் புட்டினுக்கு, இந்த போரை 50 நாளுக்கு முடிக்க வேணும், இல்லை என்றால் தான் வேறு விதமாக பார்த்துக்கொள்வேன். மற்றது இந்த அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு உபகரணங்கள், அதாவது இந்த ரஷ்யாவின் யுக்ரைன் ரஷ்யாவுடைய தாக்குதலில் தன்னை பாதுகாப்புக்கான முக்கியமான அந்த பாதுகாப்பு உபகரணங்களை, போர் தளவாடங்களை தாங்கள் அதாவது நேட்டோ நாடுகளுக்கு அனுப்புவேன். அவர்கள் தங்களுக்குள் அவற்றை பங்கிட்டு கொண்டு அந்த போரை ஓரளவுக்கு நடத்தணும். ஆகவே இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை மிக முக்கியமான நாடுகளாக இப்பொழுது இதில் ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஹொலந்து போன்ற நாடுகள் இந்த விவகாரத்தில் ஒன்றாக இருப்பதனால் மீண்டும் ரஷ்யாவுக்கு ஒரு
கோபமூட்டும் நிகழ்வாக இருக்க போகிறது அல்லது இது நல்ல முடிவாக அமைய போகிறதோ தெரியும். எந்த விதத்திலும் இந்த போரை நிறுத்தினால் அது உண்மையில் வரவேற்கத்தக்கது. அதே போன்று இஸ்ரேலில் நடக்கும் நிகழ்ச்சியில் நாங்கள் இப்போது கதைப்பதையே விட்டு விட்டோம் என்றால் தினசரி அங்கே கொல்லப்படுகிறார்கள், கொண்டு வீசப்படுகிறார்கள், உணவுக்காக நிற்பவர்கள் மீது கொண்டு வீசப்படுகிற. நேற்றைய தினம் கூட அங்கே எல்லா விதமான தண்ணீர் கொடுப்பனவுகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. குண்டு வீசி அங்கே டேங்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தண்ணீர் இல்லை. ஆகவே அந்த ஒரு லொரியில் அதில் கொண்டு வந்து தண்ணீர் கொடுப்பது, அந்த தண்ணீரை பிடிப்பதற்காக நின்ற பிள்ளைகள் பலர் நேற்று கொல்லப்பட்டது உலக பூராவும் கண்டனம் வந்த பொழுது நேற்று முதல் தடவையாக இஸ்ரேல் அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அது ஒரு தவறுதலாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, அவர்கள் வேறு இடத்தில் போட்ட கொண்டு தவறுதலாக அவர்கள் மீது விழுந்தது என்று இதுவரை காலம் நடக்காத போல் ஒரு பொய்ச்சாட்டை கூறியிருந்தார்கள். இந்த நேரத்தில் இது கவலைக்குரிய இன்னொரு விடயமா இருக்கிறது. இன்னொரு விசித்திரமான விவகாரம் இந்த வாரம் பிரான்சில் நடைபெற்றது. இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நாட்டில் ஒரு சிறையில் இருந்து சிலர் தப்பி சென்ற காட்சி அது படமாக எடுத்தால் கூட 100 நாள் ஓடும் என்று நான் நம்புகின்றேன். மிகப்பெரிய ஒரு குற்றவாளி ஒருவர் எப்படி அந்த சிறையிலிருந்து வெளியே சென்றார் என்றால், இந்த சிறையிலிருந்து இந்த பழைய உடைகளை, பழைய துணிகளை ஒரு பெரிய பேக்குக்குள் போட்டு பெரிய வண்டில் தள்ளி கொண்டு போய் அங்கே லொரியில் ஏற்றி அனுப்புவார்கள். சரியாக பிளான் பண்ணி அந்த மிக உயரம் 1 அடி 7 அங்குல உயரமுள்ள ஒருவர் அந்த ஊத்த கூடைக்குள் தன்னை சுருட்டி அதுக்குள் பதுங்கி இருந்து அதுக்கு மேல வேற பல துணிகளை அடக்கி அந்த வண்டியில தள்ளி கொண்டு போகும் வரை யாரும் அதை உள்ளுக்கு செக் பண்ணவும் இல்லை, ஒன்றுமில்லை, அது போயிருக்கிறார். ஆனால் வெளியில் போய் ஒரு மூலையை நிறுத்தி அந்த பேக்கை திறக்கும்போது தச்சலாக அதால் சென்ற ஒரு காரில் சென்ற ஒருவர் சந்தேகமா அந்த ஒரு பேக் இருக்கு, பேக்குக்குள்ளால ஒருவர் வெளியில வந்து கொண்டிருக்கிறார். டக்குன்னு அவர் படம் எடுத்து அப்ப சொல்லுகிறார், ஐயோ உங்க பேக்குக்குள்ள இருந்து ஒரு ஆள் வருதுண்டு. பிறகு சொன்னாங்க இல்ல ஒன்று இல்லை 2 பேர் உண்டு. அப்ப 2 பேர் 2 பேக்குக்குள்ள தங்களை பூந்து கொண்டு வெளியில் வந்துள்ளார்கள் என்பது பிரான்ஸை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அவமானமான விடயம் இது. ஏனென்றால் இவ்வளவு பாதுகாப்புள்ள நாட்டில் இந்த வெறும் பேக்கை செக் பண்ணாமல் சிறையில் உள்ளவர்கள் தப்போட விட்டார்கள் என்று, ஆனால் இன்று அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது இந்த நேரத்தில் இன்னொரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த அமெரிக்கா பொறுத்தவரையில் இப்பொழுது அந்த முன்பு குவாண்டனமோ பே என்ற இடத்தில் வந்து சிறைக்கு ஆட்களை வைத்திருந்தார்கள். இப்பொழுது புதிதாக அல்கட்ராஸ் என்ற ஒரு படமே நீங்க பார்த்திருப்பீங்கள். ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடித்த ஒரு அந்த சிறையிலிருந்து யாரும் தப்பவே முடியாது என்ற ஒரு சிறையிலிருந்து ஒருவர் தப்பி சென்ற காட்சியை பெரிய ஒரு படமாக வந்தது. அதன் பிறகு அந்த சிறை கூட மூடப்பட்டிருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தவுடன் உடனடியாக அதனை திறந்து தான் கைது செய்தவர்களை, அதாவது இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் கொண்டு அங்கே போட போறார் என்று அங்கே சென்று நேற்றைய முன்தினம் பலர் அங்கே சென்று பார்க்க அனுமதி வழங்கப்பட்டது. அங்கே சென்ற பொழுது பார்த்தால் மிக நெருக்கமான அறைகள், எந்தவித சுகாதார வசதிகளும் இல்லை, மூட்டை பூச்சிகள் எல்லாம் இருக்கு. இந்த நிலையில் அங்கு கொண்டே ஆட்களை போட்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு உண்மையில் அலிகேட்டர் அல்கட்ராஸ் என்று பேர். அலிகேட்டர் என்றால் உண்மையில் அந்த முதலைகள் வாழும் இடம். அது சுற்றி வர உள்ள அகழிகளில் முதலைகள் இருக்கிறது. நடுவுக்குள் தான் அந்த சிறை இருக்கிறது. அப்படி ஒரு முக்கியமான விடயம் அங்கே புதிதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இதனை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐரிஷ் பிரஜை, ஆனால் அமெரிக்க பிரஜையாக உள்ள ஒரு நடிகை ஒருவர் இந்த விடயத்தை பகிரங்கமாக காட்டியுள்ளார். இதில் எப்படி காட்டினார் என்றால், இந்த முக்கியமான தன்னுடைய நண்பர்களை பாதுகாப்பதற்காக ட்ரம்ப் எப்படி குத்தகரம் அடித்தார் என்று. அதாவது எல்லோருக்கும் தெரியும், இந்த எப்ஸ்டைன் என்ற ஒருவர் பாலியல் ரீதியாக இந்த நடிகைகளை இவ்வளவு மோசமாக நடத்தினார் என்றும், அவர் மீது வழக்கு கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்றும், பிறகு சிறையில் அவர் தற்கொலை செய்தார். 2019ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று வந்தது. ஜனாதிபதியாக வருவதற்கு முன் தன்னுடைய தேர்தல் பிரசாரத்தில் மிகப்பெரிய ஒரு விடயமாக அதை கொண்டு வந்தார். எப்படி என்றால், இந்த விவகாரத்தினுடைய முடிவை நான் விசாரணை செய்து உண்மையை கண்டுபிடிப்பேன் என்ற ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுதான் பதவிக்கு வந்தார். ஆனால் இப்பொழுது பதவிக்கு வந்து மெல்ல மெல்லமாக அந்த கதைகளை மூடி மறைத்து கொண்டு வருகிறார். எப்படி மூடி மறைக்கிறார் என்றால், குறிப்பிட்ட அந்த எப்ஸ்டைன் என்ற அந்த பாலியல் ரீதியாக பலரை தாக்கியவரும்
டொனால்ட் ட்ரம்பும் மிக நெருங்கிய நண்பர்கள். பல இடங்களில் இவர்கள் ஒன்றாக பணிபுரிந்திருக்கிறார். பணி என்னும் பொழுது அவர்களுடைய சேஷ்டைகள் இருந்திருக்கின்றன. சில புகைப்படங்கள் இருந்தன. இந்த குறிப்பிட்ட நடிகை நேற்று முன்தினம் அந்த புகைப்படங்களை வெளியிட்டு, இவ்வளவும் இருக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்களை அந்த விடயத்தை வெளியில் கொண்டு வராமல் மறைக்கின்றார், ஏனென்றால் தன்னுடைய விவகாரம் வந்துவிடும் என்று உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் மிரட்டியுள்ளார். இவருடைய அமெரிக்க பிரஜா உரிமையை தான் பறிக்கப் போவதாகவும். ஆனால் சட்டப்படி அப்படி செய்யலாமா என்பதற்கு இல்லையே. ஆனால் அமெரிக்கா பொறுத்தவரை சட்டப்படி என்ற ஒரு வசனத்துக்கு அங்கே இடம் இல்லை என்றே கூறலாம். அந்த ரீதியில் அது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இப்பொழுது மாறிக்கொண்டு இருக்கிறது. அடுத்த முக்கியமாக சென்ற மாதம் நடைபெற்ற இந்த ஏர் இந்தியா விமான விபத்து பற்றி பலரும் பலவிதமான கதைகள் ஆரூடங்கள் கூறியிருந்தார்கள். இது அப்படி நடந்திருக்கும், அது இப்படி நடந்திருக்கும் என்று இந்த கான்ட்ரோவர்சியல் தியரி உள்ளவர்கள் கூட கூறி கொண்டு வந்தார்கள். ஆனால் சில தினங்களுக்கு முன்பு அந்த விபத்தினுடைய காரணம் அந்த பிளாக் பாக்ஸ் கண்டெடுக்கப்பட்ட பொழுது அதில் உள்ள சம்பாசனை, 2 பைலட்டுக்கு இடையிலான சம்பாசனைகள் போட்டு பார்க்கப்பட்ட பொழுது ஒரு பைலட் மற்றவரை கேட்கிறார், எதற்காக இந்த டியூப் பெட்ரோல் வரும் அந்த டியூப்பை நிப்பாட்டினா என்று ஒரு கேட்கிறார். அவர் நான் நிப்பாட்டவில்லையே என்று. ஆகவே அந்த முக்கியமாக அந்த விமானத்துக்கு தேவையான பெட்ரோல் வழங்கும் முக்கியமான அந்த நோப் அந்த இடத்தில் அது நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே எப்பொழுது விமானத்துக்கு அந்த சக்தி வேணுமோ அது கொடுக்கப்படும் நேரம் அது நிறுத்தப்பட்டுள்ளது. இது பெரிய கேள்வியா உள்ளது. இவ்வளவு அனுபவம் உள்ள பைலட்மார் விமானம் பறக்க துவங்கும் பொழுது எப்படி அந்த ஃபியூலை கட் பண்ணுவார்கள்? அப்போது வேணுமென்றே கட் பண்ணப்பட்டதா, தவறுதலா நடந்ததா என்று ஒரு கேள்வி. அடுத்தது இங்கே 2 விடயம் இருக்கு. ஒன்று, அது ஒரு போயிங் விமானத்தில் நடந்தபடியினால் போயிங் எப்படியும் விமானத்தில் குறைபாடு இல்லை, அது இயக்கியவர்கள் குறைபாடு என்று காட்டத்தான் முயற்சிப்பார்கள். அதே நேரம் இந்தியாவை பொறுத்தவரையில் அது விமானம் சரியாக இயங்கவில்லை, எங்களுடைய பைலட்மார் இவ்வளவு அனுபவம் உள்ளவர்கள் என்ற ஒரு கருத்தை கூறி ஒரு முக்கியமான ஒரு கதை ஒன்று இப்பொழுது 2 நாட்டுக்கும் இடையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது போயிங் விமானத்தின் மீது இப்பொழுது பலரை நீங்கள் கேட்டாலும் போயிங் விமானத்தில் பலப்பவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது போயிங் விமானத்தினுடைய டிக்கெட் விலைகள் எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது என்றால் அதில் டிக்கெட் வேண்டுபவர்கள் இப்பொழுது அதை குறைத்து கொண்டதனால் விலைகளை குறைத்து அந்த சேல்ஸை நடக்கிறதுக்கு செய்கிறார்கள். இப்பொழுது எல்லோரும் ஏர்பஸ் டிக்கெட், எந்தெந்த விமானம் நிறுவனங்கள் ஏர்பஸை வைத்திருக்கிறதோ அதில் டிக்கெட் வேண்டுவதை முண்டியடித்துக் கொண்டிருப்பதையும் இந்த நேரத்தில் கவனிக்கலாம். அதே போன்று இந்த சைனா அண்மையில் அது அண்மையில் அல்ல, ஆனால் முன்பு ஆரம்பிக்கப்பட்ட உலகத்தில் மிக வேகமான ரயில் என்று கூறப்பட்ட அந்த ரயில் ஒன்று உண்மையில் 2008ஆம் ஆண்டு அளவில் அது ஆரம்பித்தாலும் இப்பொழுது அதனுடைய முழு வேகத்தில் ஓட ஆரம்பித்துள்ளது. 350 கிலோமீட்டர் அவர், ஒரு மணித்தியானத்துக்கு 350 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டக்கூடிய ஒரு ட்ரெயின். இதை பற்றிய ஒரு பெரிய எக்ஸிபிஷன், பொருட்காட்சி ஒன்று நடைபெற்ற பொழுது 60 நாடுகள் அங்கே சென்று சைனாவுக்கு சென்று அந்த ஒவ்வொரு ரயிலுடைய நடைமுறைகளை அவதானித்து கொண்டு வந்து சில நாடுகள் அவற்றை வாங்க முற்பட்டுள்ளன. அது குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அங்கே சென்று அந்த விமானங்களை வேண்டி இருக்கிறார்கள் என்பது மன்னிக்கோணும், விமானம் இல்லை, அந்த ரயில்களை தங்கள் நாட்டில் ஓடுவதற்கு சைனாவிடம் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதே போன்று வேறு சில நாடு, கர்டிஸ்தான் போன்ற நாடுகளும் இந்த அதிவேகமாக ஓடும் ரயிலை சைனாவிடம் வாங்க இருப்பதை இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு செய்தியை நேற்று பார்த்தோம். அல் ஜசீரா தொலைக்காட்சியில் பல தொலைக்காட்சியில் வராத காட்சிகளை இது போன்ற இடத்தில் காணலாம். இந்த பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற இந்த குண்டு வீச்சுகளின் போது பலர் கைகள் கால்களை இழந்திருக்கிறார். குழந்தைகளாகவும் இருக்கலாம், வயது வந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இப்படியானவர்களுக்கு இந்த ப்ரோஸ்தீஸ் என்று கூறுவார்கள், செயற்கை கைகள் அல்லது செயற்கை கால்களை இணைக்கும் ஒரு முறை, அந்த ஒரு முறை இப்பொழுது மிக முக்கியமாக இந்த அரபு வைத்தியர்களாலே தயாரிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விடயத்தில் பாகிஸ்தானில் உள்ள சில டாக்டர்களும் விஞ்ஞானிகளும் சேர்ந்து இந்த சிறிய செயற்கையான கைகளை தயாரிப்பதில், இந்த பாலஸ்தீன குழந்தைகளுக்கு உதவுவதில் இந்த விடயத்தில் மிக முக்கியமாக பாராட்ட வேண்டிய ஒரு நாடாக இருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் இதற்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வருகிறது, பலருடைய கவனத்தையும் பெற்றுள்ளது.
கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், அல்லது 2 வாரங்களுக்கு முன் பேசினோம், இந்த மஷ்ரூம் மர்டர் என்று, அதாவது இந்த காளான் மூலம் ஒரு ஒரு குடும்பத்தை கொலை செய்த ஒரு பெண்ணுடைய கதை. அது மீண்டும் பொழுது வந்துள்ளது. காரணம் என்னவென்றால், சட்ட ரீதியாக அவர் கொலை செய்தார், அதாவது அவர் மூலம் அந்த 3 பேருடைய இறப்புக்கு அவர் காரணமாயிருந்தார். மிஸ்ஸஸ் பெட்டசன் என்ற பெண் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அது முன்பு நாங்கள் கதைத்திருந்தோம். அவர் தன்னுடைய கணவர் மீது பழி வாண்டுவதற்காக அவரை கொல்வதற்கு பல முறை முயற்சித்திருக்கிறார். அண்மையில் அவருடைய கணவர் கொடுத்த அறிக்கையின்படி 4 தடவை தனக்கு நஞ்சு ஊட்டி கொல்ல முயன்றார். 100 முறை வைத்தியசாலையிலிருந்து தப்பிக்கொண்டேன் என்றும். ஆனால் பல தடவை இவரை உணவு விருந்துக்கு, அதாவது கணவன் மனைவியா இருந்தாலும் பிரிந்துதான் வாழ்ந்தவர்கள். அந்த பிரிந்து வாழ்ந்ததுக்கும் வேறு வேறு கதைகள் இருக்கிறது. பிரிந்து வாழ்வு என்று கூறினால் அந்த குழந்தைகளுக்கான செலவை தந்தையார் கட்ட தேவையில்லை என்ற ஒரு நிலைக்காக பிரிந்திருந்தார்கள் என்று அவருடைய உறவில் ஒரு வித்தியாசமான போக்கு இருந்தது. ஆனால் இவரை கொல்வதற்கான முயற்சி எடுத்து பல தடவை விசேடமான விருந்தை தான் தயாரிப்பதாகவும், முக்கியமான உணவுப் பொருட்கள், விலை உயர்ந்த உணவுப் பொருட்கள், உனக்காக நான் உணவை தயாரிக்கிறேன், தயவு செய்து நீ வாண்ட. அப்ப இவர் ஒவ்வொரு தடவையும் இது ஒரு பொய்ச்சாட்டை சொல்லி தப்பி கொண்டு வந்தார். ஆனால் அந்த முறை அவருடைய பெற்றோர், கணவருடைய பெற்றோரும் அங்கே வந்திருந்தார். அவருடைய ஒரு சகோதரியும் வந்த பொழுது இந்த உணவு அங்கே அவருக்கு பரிமாறப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த குறிப்பிட்டவருடைய பெற்றோரும் அவருடைய சகோதரியும் இருந்தார்கள். பின்பு அங்கே விடப்பட்ட உணவுகளை குழந்தைகள் சாப்பிட்ட பொழுது அவர்களுக்கும் சற்று நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலை சென்றிருந்த பொழுது அங்கே வந்து நடைபெற்ற ஆராய்ச்சிகளின் போது அவர் தந்த இணையதளத்தில் ஆராய்ச்சி இருக்கிற என்ன மிக மோசமான காளான் கொடுத்தால் எவ்வளவு வேகத்தில் கொள்ளலாம் என்றும், எந்த காளானையும் சேர்த்தால் நஞ்சு கூட வரும் என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அதற்கான பொருட்களை பல இடங்களில் தேடி வேண்டி வைத்திருக்கிறார். மற்ற குசுனியில் உள்ள பல குறிப்புகளில் ஒவ்வொன்றும் எத்தனை கிராம் சேர்க்க வேண்டும் என்று அளவுகோலிட்டு எல்லாம் செய்து அவர் இந்த கொலைக்கு மிக முக்கியமானவராக இருந்தார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப அவர் மீதான தண்டனை மிக விரைவில் விதிக்கப்பட உள்ளது. அடுத்ததாக கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு செய்தி, இந்த ஜெமன் என்ற ஒரு நாடு இருக்கிறது. அது வந்து சவுதி அரேபியா மற்றது லிபியா அந்த பக்கம் உள்ள நாடு. இது ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு நாடு. அண்மையில் ஈரான் மீதான அமெரிக்கானுடைய தாக்குதலின் போது ஜெமன் நாட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது. ஏனென்றால் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலில் ஜெமன் நாடும் ஈடுபட்டது. அந்த தளங்களை அழிப்பதாக அமெரிக்க விமானங்கள் சென்று அங்கேயும் அழித்திருந்தன. ஆனால் இவ்வளவுக்கு பின்பும் கடந்த வாரம் இந்த எண்ணெய் கப்பல்கள், அதாவது ஜெமன் நாட்டு பக்கத்தால் போகிற அந்த எண்ணெய் கப்பல்களை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அந்த முதலாவது சில மாதங்களுக்கு முன்பு தாக்கப்பட்டது. சென்ற வாரம் இன்னொரு ஆர்பிஜி என்று நாங்கள் ராக்கெட் ப்ரொபல் கிரனேட் என்று அதன் மூலம் தாக்கி மிகப்பெரிய ஒரு கப்பல் தாழ்கடிக்கப்பட்டது. இதை பற்றி எந்த ஒரு சத்தமும் மேற்கு நாடுகள் வரவில்லை. ஏனென்றால் எல்லோரும் தம்பட்டம் அடித்து எல்லாரையும் அழித்து முடித்து விட்டோம், தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறின நிலையில் இப்பொழுது அவர்களுக்கு மீண்டும் ஒரு தலையடி வந்துள்ளது. இதுதான் இன்னும் மிக முக்கியமான செய்தி. இந்த எங்களுக்கு PKK என்றால் எல்லோருக்கும் தெரியும். அதாவது குர்திஷ் மக்களினுடைய மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஒரு அமைப்பு. உதாரணமாக இப்ப எங்களுக்கு இலங்கையரை பொறுத்தவரை LTT என்றால் யாருக்கும் புரியாத ஒன்று இல்லை. அதே போல் PKK என்றால் குர்திஷ் மக்களுடைய கட்சி என்று, அரசியல் கட்சி என்று. ஆனால் இவர்களும் ஆயுதம் தாங்கி 40 வருடமாக துருக்கிக்கு எதிரான போராட்டம் நடத்தி கொண்டு வந்தவர்கள். சென்ற வாரம் அங்கே ஒரு அதிரடி நடவடிக்கையாக அந்த PKK என்ற கட்சியினுடைய தலைவர் இப்பொழுது பல வருடங்களாக சிறைக்குள்ளே வைக்கப்பட்டுள்ளார். அவர் அங்கு சிறைக்குள் இருந்த நிலையிலும் அறிவித்தல் ஒன்று செய்து தாங்கள் ஆயுதங்களை கீழே போடுகிறோம் என்று கூறி ஒரு விதமான ஒப்பந்தம் செய்யப்பட்டு, அது உண்மையில் எல்லா ஆயுதங்களும் வந்ததா இல்லையா என்பது வேறொரு கேள்வி. ஆனால் சிம்பலிக்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு இரும்பு பெட்டி மாறி ஒன்றில் வைத்து அது தீ வைத்து கொளுத்திய காட்சியை காணக்கூடிய இருந்தது. இந்த இடத்துல என்ன விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம் என்றால், எந்த நாடுகளும் இப்பொழுது தங்களுக்கு எதிராக இன்னொரு நாடு தாக்கும் என்ற ஒரு அச்சத்தில் எல்லோரும் உரைய துவங்கிட்டோம். உதாரணமாக துருக்கிக்கு அமெரிக்கா இப்பொழுதும் சப்போர்ட் வழங்குவது,
மற்றது நேட்டோ நாடுகளிலும் துருக்கி மிக முக்கியமான ஒரு நிலை இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா, ஈரான் போன்ற நாடுகளை சென்று தாக்கி அழிக்கும் பொழுது சிறிய சிறிய படைகள், குரூப்புகள் எல்லாம் உள்ளூர அஞ்சத் துவங்கிட்டு விட்டார்கள். இவ்வளவும் செய்த அமெரிக்கா விருப்பம் வேண்டாம், தங்களையும் அடித்துவிடும். இப்படியான நிலையில் நாங்கள் இனிமேல் இந்த மோதுவதை தவிர்த்து ஏதோ விதத்தில் சரணடைந்தால் அது எல்லோருக்கும் நல்லம் என்று அவர் நினைக்கும் ஒரு நிலை காணப்பட்டுள்ளது. ஆகவே இந்த PKK என்ற ஒரு கட்சி ஆயுதங்களை கீழே போடும் என்று சில வருடங்களுக்கு முன்னுக்கு யாரும் கூறினால் அது வெறும் பகடி என்று கருதப்பட்ட ஒன்று. ஆனால் கடந்த வாரம் இது நடைமுறையில் நடந்த என்ற நிகழ்ச்சி இப்பொழுது உலகத்தில் நடைபெறும் மிக முக்கியமான மாற்றங்களில் மிக முக்கியமானது என்று நாங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த முதல் நான் கூறிய சீனாவினுடைய அந்த அதிவேக ரயிலினுடைய வரவேற்பு எப்படி அமைகிறது என்றால், 2008ஆம் ஆண்டு அது முதல் முறையாக வெள்ளோட்டம் விடப்பட்ட பொழுது ஏறக்குறைய 2 மணித்தியாலம் செல்லும் அந்த தூரம் இப்பொழுது வெறும் 30 நிமிஷத்தில் அந்த தூரம் போகின்றது. 2 மணித்தியால வேகத்தை 30 நிமிஷத்தில் கூடும் அளவுக்கு இருக்கிறது. இப்ப பிரான்ஸை பொறுத்தவரை அங்கே TGV என்ற ஒரு ட்ரெயின் இருக்கிறது. இதுவும் இதுவரை சக்தி வாய்ந்த ட்ரெயின் என்று கருதப்பட்டாலும் இப்பொழுது சைனா மீண்டும் முதல் நிலை இருக்கிறது. இதனை அடுத்து ஜப்பானில் இந்த புல்லட் ட்ரெயின் என்று கூறுவாள். இதே போன்று வேகமாக செல்லும் ரயில்கள் ஜப்பானில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியோடு நாம் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம். நடாமன், உங்களுடைய இறுதி கருத்தோடு நாம் இந்த விமானம் போயிங் பிரச்சனையில இந்த கருப்பு பெட்டியை எல்லோரும் பார்ப்பார்கள் தானே, இந்தியாவும் அதை அந்த அந்த அக்கார்டிங்கை கேட்பார்கள் தானே. இப்ப இதுல ஆமாம், அது 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 பகிரங்கமா எல்லோரும் கேட்கும் ஒன்றுதான். நான் என்னவென்றால் எப்படியாவது இந்த எங்கள் முதுகில் சொறியாமல் தட்டு வேணும் என்ற நிலையைத்தான் காண்பார்கள். ஆனால் அங்க வெளிவந்த அந்த ரெக்கார்டிங்கை யாரும் மாற்ற முடியாது. அது உண்மை. ஆம், அப்ப அப்படி என்றால் இப்படி சொல்ல முடியாது தானே. இப்ப இந்த பைலட்டுடைய உரையாடல் தவறாக சித்தரிக்கப்பட்டது என்று அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. உண்மையாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இங்கே உண்மையில் ரெக்கார்டிங் அப்படித்தான் இருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்றால், அப்படி என்றால் நீயும் செய்யவில்லை நானும் செய்யவில்லை என்றால் இது யார் இது செய்தது என்ற இன்னொரு 3வது கேள்வி வருகின்றது. அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. ஆம், 2 பைலட்டும் செய்யவில்லை என்றால் வேறு விதமாக என்ன நடந்தோ தெரியவில்லை. அப்படி ஒரு கேள்விக்கு இடம் இருக்கிறது. நடந்ததா இல்லையான்னு தெரியாது. அப்படி ஒரு கேள்விக்கு இடம் இருக்கிறது என்பது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கிறது. இது வேக பயணம் என்று சொல்ற போது நிறைவாக இந்த அமெரிக்கன் பார்ட்டியை உருவாக்கியவரும் இப்படி ஒன்றை செய்யது, ஒரு ஜெட்ல பயணிகளை அனுப்பி 3/4 மணித்தியாலத்துல அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு போகலாம் என்கிற கதையெல்லாம் வந்திருந்தது. அவருடைய செய்தி ஏதாவது பிந்தி அவர் இப்பொழுது புதிய ஒரு கட்சியை ஒன்று அமைத்து போட்டு இருக்கிறார். அந்த கட்சிக்கு யார் சேர்ந்தார்களோ தெரியவில்லை. அப்படின்னா அனிமா நைஜல் ஃபராஜ் போய் அங்கே சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலும் இதே போன்ற தமிழ்நாட்டிலும் புதிய புதிய கட்சிகள் உருவாகிறதாக வருகிறது. ஏன் நாங்கள் அதை விட்டு இங்கே பிரித்தானியாவிலே ஜெரமி கோபின் அவர்கள் இப்பொழுது புதிய ஒரு கட்சி ஆரம்பித்துள்ளதா செய்திகள் வந்துள்ளது. பிரான்சில் இதே போன்று ஒருவர் ஏறக்குறை இவரை போன்றே கொள்கைகளுடைய ஒருவர் இருக்கிறார், மெலோன்ஷோ என்பவர். இவர்கள் அந்த வாக்குகளை பிரித்து எதிரிகளை வளர்த்து விடுவதில் மிக முக்கியமாக இருப்பதாக கருதப்படுகிறது. பல செய்திகளை நிறைவாக 1 மணி நேர பொழுதுக்கு அளவாக இணைத்து கொடுத்தீர்கள். மிக்க நன்றி திரு யோகரட்னம் அவர்களே. இணைந்திருந்த நேயர்களும் தகவல் சாலையோடு கலந்திருந்தோம். தொகுத்து வழங்கியிருந்தவர் திரு யோகரட்னம் அவர்கள். மீண்டும் அடுத்த திங்கள் இரவு 10 மணிக்கு மீள் ஒல அலை செவ்வாய் இரவு 10 மணிக்கு இதே நிகழ்வை 92 பண்பலையில் இணைய கேட்போம். நன்றி யோகரட்னம் அவர்களே. நன்றி, வணக்கம் அன்பின் முகன். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். வணக்கம். இத்துடன் இன்றைய ஒலிபரப்பிலிருந்தும் நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் நாளைய தினம் இரவு 9 மணி ஆங்கில செய்தி மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து தமிழோடு இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.